அது நமக்காக பெய்யறது இல்ல. அது இயற்கைக்காக அது பெய்து கொண்டிருக்கிறது. நாம நினைக்கிறோம் அது நமக்காக பெய்யுது. சத்தம் குறைவாக உள்ளதுங்க. எப்பா ஒரு சத்தம் குறைவாக உள்ளது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே இருங்க. திருமாறன் பேசுனது பாத்தீங்களா? ஆமாங்க. ஒரு 2 மணி 2:30 மணிக்கு நான் பேசியிருந்தேன். அது ஓடிட்டு இருக்குது. சரி. இன்னும் ஒரு அம்மையார் ஒண்ணு பேசியிருந்தாங்க பாத்தீங்களா? அம்மையாரோட குரல். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. ஏதோ கலந்துக்கிறாங்களா? ங்களா? என்னன்னு தெரியல. அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம் வாங்கியிருக்காங்க. தின்னு தின்னு உணவுக்கு அடிமை. அதாவது எப்பயுமே இந்த குருகுல கல்வி இல்லாதனால தன்னை கட்டுப்படுத்த முடியாதுங்க. முடியாதுங்க. இப்ப என்கிட்ட வந்தீங்கன்னா பேச்சு ஒழுங்கும் கண்டுபிடி திட்டுவேன். ஒழுங்கா சரியான்னு ஆமாங்க. பேசுவேன். தினம் பாக்குறேன். ஏன் உடம்பு இழைக்கல? இப்ப நோய் இதனாலதான் நோய் வருங்கிறேன். அப்புறம் சொன்னபடி செய்யலைன்னா அப்புறம் நோய் எப்படி நோய் குறையாம இருக்குதுன்னு கேட்டோம்னா அது பதில் சொல்லி ஆகணும். ஆமாங்க. பணமும் கட்டியாச்சு. ஆசிரியர் சொல்றது கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவாரு? அப்போ இது என்ன நினைக்க ஏன் எல்லாரும் தோல்வி அடைகிறாங்கன்னா அவங்க ஆசிரியராக ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் தோல்வி தான் அடைவாங்க. மரணத்துல கொண்டே விட்டுரும். சொன்னேன் ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. பேசிய அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பேசிய சொந்தமா பேசி அனுப்பிச்சேன். அவங்க ஒரு பொதுவா பேசினாங்க. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இந்த புத்தகத்தை 2020 வாங்கியிருப்பாங்களான்னு தெரியுது. ஏதோ ஒரு வகுப்புல கலந்துருக்காங்க எப்போ ஆனா அது எங்கேயோ பரமத்தி வேலூரோ அது எங்கேயோ திருச்சி பக்கத்துல எங்கேயோ. சரிங்க. சரியா? ஓகேயா? 4 மணி 4 மணி கூகுள் மருத்துவத்துக்கு வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். 4 மணி கூகுள் மருத்துவத்துக்கு வாங்க. 4 மணி கூகுள் சந்திப்புக்கு வாங்க. 4 மணி கூகுள் சந்திப்பு. பழனிவேல். இந்த அறிவியல் இதெல்லாம் அனுப்பிச்சு பாத்தீங்களா? அறிவியல் பாத்தீங்களா? பாத்தங்க, பாத்தங்க. உங்க பையன் கூட அனுப்புங்க. உங்க பைச்சுமா உங்க பையன் பாக்கட்டும். உங்க பையன் கூட ஆர்வமா இருக்க அவனை அனுப்பி விடுங்க. பாக்கட்டும். என்னங்க அதெல்லாம் வேலை இருக்குதுமா பண்றமாமா அப்படிங்கிறானுங்க. அது சொல்லணுங்க. அது பைய செய்ய சொல்லலான்ட்டு. அது செய்ய விடாதுங்க. ஐயா இந்த 10 ரூபா செய்ய விடாதுங்க. அது செஞ்சுட்டானா அவன் அறிவாளி ஆயிடுவான். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. செய்ய விடாதுங்க. சாதாரணம் இல்ல. இது வரைக்கும் யாரும் செய்யவே இல்லை. 3 பேர் செஞ்சுட்டாங்க. பழனிவேல் செஞ்சு பார்த்துட்டாரு. போன வருஷமே செஞ்சுட்டாரு. இப்பதான் அதை பத்தி கூறிய அறிவு. இப்ப நான் அது கிடப்பில போட்டேன். ஒரு வருஷமா கிடப்பில போய் மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சுட்டு இப்போ நோண்ட ஆறும்பொழுது எக்கச்சக்கமான அறிவு நமக்கு வர ஆரம்பிச்சு. சரிங்க. இப்ப அது ஸ்வீடன் வரைக்கும் போயிடுச்சு. அவங்களுக்கு ஸ்வீடன்ல இருந்து செஞ்சதுதான் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன். சரி, சரிங்க. ஸ்வீடன்ல இருந்து செஞ்சதை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது ஐஸ்லயும் பண்ணி பார்த்துட்டாங்க. வந்துருச்சு இதுல ஐஸ்ல. சரி, சரிங்க. பாத்தீங்களா இல்லையா? படம் பாத்தீங்களா? பனிக்கட்டிலேயே வேலை செய்யுதுங்க. ம். அந்த ஆற்றல் இருக்குதுங்க. 3/4 வோல்ட் வருதுங்க. 3/4 வோல்ட் வருது. சரிங்க. ஒரு ஒரு அது ஒரு அணுவினுடைய வெளிப்பாடு. சரி, சரிங்க. அப்படின்னா அது 100 கோடி அணு உள்ள இருக்கு. எத்தனை கோடி? 100 கோடி அணு இருக்குங்க. ஒரு ஒரு அணுனுடைய வெளிப்பாடு தான் 1 வோல்ட்னு வச்சுக்கலாம். ஒரு அணுனுடைய சக்தி தான் 1 வோல்ட். அப்ப 100 கோடி அணு சக்தி என்ன அது? அப்ப 100 கோடி வோல்ட் உள்ள இருக்குது. இருக்குதுங்க. அதை பிரிச்சு எடுத்து எடுக்க தெரியலீங்க. ஆஹ் எடுத்து பயன்படுத்த தெரியலீங்க. முதல்ல இது வரைக்கும் உலகத்துல யாருமே 1 மில்லி தண்ணி யாரும் ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க என்னை தவிர எவனும் பண்ணிருக்க முடியாது. உலகத்துல நான் தான் முதல் ஆள். அதனாலதான் அவன் என்ன சொல்றான்னா வர்ற அதுக்கே வர்றாருங்க. இருங்க படன்னு போயிட வேண்டியதானே. கூப்பிட்டு 4 மணி வகுப்புக்கு போயிட வேண்டியதானே. ஆமாங்க, ஆமாங்க. அந்த அந்த மென்டலா வர்றது இல்லைங்க. என்னது இதுல இல்லைன்னா அதுக்கு போகணும். வேற என்ன? இதுல இல்லைன்னா அதுக்கு போகணும். அதுல இதுக்கு வரணும். ஆமாங்க, ஆமாங்க. இது வரணுங்க. இதெல்லாம் வரணும். இதெல்லாம் இப்ப இதுல அடிச்சாச்சு இல்லையா? அப்ப 4 மணிக்கு வரலையா? உடனே 4 மணி ஏற்கனவே அந்த பட்டியல் கொடுத்துருக்கிறேன். அதுலதான் வரப்போகணும். அது நானே கூட 10 நிமிஷம் கழிச்சு தான் ஆரம்பிக்கிறேன். ஆமாங்க, ஆமாங்க. 10 15 இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா 10:20க்கு 10:20 ஸ்ரீரங்கம் போயிட்டேன். சரிங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு இது காய் வாங்க சொன்னாங்கன்னு போனோம். பார்த்து அங்க கரெக்டா 10 அங்கேயே 10:05 ஆகி போச்சு. நமக்கு என்ன சரி மறுபடியும் வகுப்பு எடுத்தாச்சு. அது நல்லது. நமக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆசிரியருக்கு மாணவனுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். என்னது சரிங்க. புரிதல் வந்துட்டுன்னு வச்சுக்கீங்க. அப்புறம் நீங்க எனக்கு பொருளாதார உதவி செய்றீங்க.
புரிதல் வந்துருச்சு. பொருளாதார உதவி செஞ்சுதான் கற்றுக்கொள்ளணும்னு விதி இருக்கு. சரிங்க. அரசாங்கம் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, இந்த மதிப்பெண் கல்வி முறையை வந்து சும்மா கொடுக்குது. ம். இது அடிப்படை தப்பு. மதிப்பெண் கல்வி முறை சும்மா கொடுத்து என்ன பண்ண போற? ஆரோக்கிய கல்வி வணக்கம். ஆரோக்கிய கல்வி சும்மா கொடுத்தா பரவாயில்ல. நீ என்னது சரிங்க. ஆரோக்கிய கல்விக்கு 1 கோடி வச்சிருக்கிற, 10 லட்சம் வச்சிருக்கிற, 50 லட்சம் வச்சிருக்கிற, சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் வச்சிருக்காரு. இது மதிப்பெண் கல்வி முறை. இதுக்கெல்லாம் யாரு தேவையில்லை. நோட்ஸ், கோனார் நோட்ஸ் இருந்தா போதும். கோனார் நோட்ஸ் இருந்தா போதுமானது. பள்ளிக்கூடமே போக தேவையில்லை. எது படிச்சு எழுதிக்கலாமுங்க. 18 வயசு ஆனா போதுங்க, எழுதலாங்க. பள்ளிக்கூடம் போகணும்னு அவசியம் இல்லை. சரி. நீங்க 18 வயசு நேர்பட நீங்க 12ஆவது படிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுனா 19 வயசு ஆச்சுன்னா நீங்க பண்ணிக்கலாம். 21க்கு நீங்க 19 வயசு நீங்க கல்லூரியில் சேர்ந்துடலாம். கல்லூரிலையும் சேரலாம். அப்புறம் பள்ளிக்கூடம் போகணும் அவசியம். அப்புறம் 15 வருஷம் தேவையே இல்லையே. அப்ப ஆசிரியரை சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்கள் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். 5, 7 வயசு 10 வயசு எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தா அந்த சர்டிபிகேட் கொண்டாந்தா தானே சேர்த்துவாங்க மேல் வகுப்புக்கு. அதெல்லாம் தேவையில்லைங்க. அதெல்லாம் தேவையில்லை. வயதுதாங்க, வயதுதான். அரசு விதியின்படி வயதுதாங்க முக்கியம். வயது. அப்ப நீ நேரடியா என்ன எழுதலாம்? நீங்க +2 எழுதலாம். நேரடியா 18 வயசு ஆயிடுச்சு, நீங்க வந்து நேரடியா அரசு தேர்வு எழுதலாம். இதெல்லாம் இந்த விதி. சரியா? இப்ப நம்ம திருப்பி வருவோம். நாம் இதுக்கு வரலாம். இப்ப இந்த 100ஆம் பக்கம், 101ஆம் பக்கம், 100ஆம் பக்கம். மாத்திரைகள், மருந்துகள். மாத்திரைகள், மருந்துகள் இவற்றை நம்பி இருப்பது. மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்ற உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். நீங்களே உங்களுக்கு வைத்தியராக இருப்பதில் பெரிய அழகும் சுதந்திரமும் உள்ளன. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், என்னவாக இருக்கிறீர்கள் என்று உணர்வதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்திற்கு அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்கிக் கொண்டு இருப்பீர்கள். நான் எழுதும் குறிப்பு: ஒரு டாக்டரும் ஒரு மனோதத்துவ நிபுணரும் சேர்ந்து எடுத்துள்ள மேற்படி கருத்துக்கள் உணவில்லாமல் வாழும் கலை, யோக முறை என்ற இந்த புத்தகத்திற்கு பொருந்தும். இதை கற்பதால் ஏற்படும் நன்மைகளை இவை தெரிவிக்கின்றன. மனத்தின் பூரண ஒத்துழைப்புடன் தான் ஒரு மனிதன் 4 மணி நீர் மருத்துவ வகுப்பு கூகுளுக்கு வாங்க. வரமாட்டீங்களா? வேலை இருக்கா? அப்ப சரி, வேலை விட்டுருங்க, வேலையை பாருங்க. ஒரு டாக்டரும் ஒரு மனோதத்துவ நிபுணரும் சேர்ந்து கொடுத்துள்ள மேற்படி கருத்துக்கள் உணவில்லாமல் வாழும் கலை, யோக முறை என்ற இந்த புத்தகத்திற்கும் பொருந்தும். இதை கற்பதால் ஏற்படும் நன்மைகளை இவை தெரிவிக்கின்றன. மனத்தின் பூரண ஒத்துழைப்புடன் தான் ஒரு மனிதன் நீருணவில் நிலைக்க முடியும். இந்த கலையை கற்காவிட்டால் எதை நாம் இழக்கிறோம் என்பதை கீழே விளக்குகிறேன். தற்போதைய பல்கலைக்கழகங்களில் இப்போது சொல்லிக் கொடுக்கப்படாத ஆனால் மிகவும் பழமையான, பாரதத்தால் பல 1000 ஆண்டுகளில் வளர்க்கப்பட்ட 3 முக்கியமான அறிவு துறைகள் பின்வருமாறு: வாஸ்து சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரம் சுமார் 15,000 வருடங்கள் பழமையானது. ராவணனின் மாமனாராகிய மயனால் அவருடைய பிரணவ வேதம், ஐந்திரம் என்ற புத்தகங்களில் விளக்கப்பட்டு உள்ளது. இது ஜோதிடத்திற்கும் மந்திர சாஸ்திரத்துக்கும் மூல நூல் ஆகும். பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொன்னால், வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியின் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு ஒத்தபடி கட்டிடங்களும் நகரங்களும் கட்டப்படுவதை பற்றிய ஆராய்ச்சி என்று சொல்லலாம். கோவில்கள் மனித உடல் படுத்திருப்பது போன்ற நிலையில் சிற்பிகளால் கணக்கிடப்பட்டு கட்டப்பட்டன. மயன் இயற்கையை அறிந்து தமிழ் மொழியிலிருந்து கட்டிடவியல் வரை ஒரே இலக்கணத்தின் கீழ் கொண்டு வந்திருப்பது இதுவரை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ளாத மிகப்பெரிய அறிவு பொக்கிஷமாகும். ஜோதிட சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு குழந்தை பிறக்கும் போது கோள்களும் குழந்தையின் லக்கணமும் ராகு கேது நேர்கோட்டின் இருபுறமும் ஏறக்குறைய சமமாக அமைந்திருப்பதால் அது நல்ல ஜாதகம் ஆகும். இந்த அமைப்பு வருடத்தில் 10 மாதங்களில் இருப்பதில்லை என்பதை எந்த பஞ்சாங்கத்தையும் பார்த்து யாரும் அறிந்து கொள்ளலாம். ஆகவே 12 மாதங்களில் சுமார் 10 மாதங்களில் பிறக்கும் குழந்தைகள் நல்ல ஜாதகத்துடன் பிறக்க முடியாது. இதுல அருமை. இதுல பாத்தீங்கன்னா இந்த வாஸ்தும்பாங்க, வஸ்தும்பாங்க. சரிங்க. வாஸ்துன்னு சொல்லுவாங்க, வாஸ்து அப்படிம்பாங்க, வஸ்தும்பாங்க. இந்த வஸ்துக்கு வாஸ்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா?
ஒரு பொருள் தானுங்க ஐயா, வஸ்துங்கிறது ஒரு பொருள் தானுங்க குறிக்குது. வஸ்து பொருள்னா வாஸ்து என்னவா இருக்கும்? வாஸ்து சாஸ்திரம் சொல்றாங்களா அதான் ஐயா? வஸ்து வஸ்துன்னா சொல்லிட்டீங்க. சரிங்க. வஸ்துனா என்னன்னு சொல்லிட்டீங்க, பொருள்னு சொல்லிட்டீங்க. சரிங்க. அது கண்ணுக்கு தெரியும். வாஸ்து சரிங்க. பூகோள அமைப்புங்களா எப்படிங்க ஐயா? இதுவே விஷயம் இருக்கு. பொருள் கண்ணுக்கு தெரியும். சரிங்க. வாஸ்து தெரியாதுங்க. கண்ணுக்கு தெரியாது. அதானுங்களா? அது வாஸ்து தெரியாதுன்னு அர்த்தம். சரிங்க. வாஸ்துன்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். சரிங்க. வஸ்துன்னா கண்ணுக்கு தெரிய பொருள்னு அர்த்தம். சரிங்க. பொருள் அது ஆற்றல், இது பொருள். ஆற்றல் கண்ணுக்கு தெரியாது, பொருள் கண்ணுக்கு தெரியும். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதை வச்சுதான் எல்லாம் வியாபாரம் பண்றாங்க. சரிங்க. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஆற்றலை கண்ணுக்கு தெரிகிற பொருளாக மாற்றுவது. சரி. அப்ப அப்ப வாஸ்துதான், வாஸ்துனாவே கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். சரி. வஸ்துனா கண்ணுக்கு தெரியக்கூடியதுன்னு அர்த்தம். இதுல என்ன வேணும்? அப்ப வாஸ்துனா பூச்சியம்னு வச்சுக்கலாம், வஸ்துனா ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். சரி. சரி. அப்ப இந்த பூச்சியம் ஒண்ணுதான். பூச்சியம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயிகள் தான் முதல் பூச்சியத்தையே கண்டுபிடிச்சாங்க. விவசாயிகள் தான் பூச்சியத்தை கண்டுபிடிச்சாங்க. பூச்சிங்கிற சொல்லு விவசாயிகள் எல்லாத்துலயும் பயன்படுத்துவாங்க. சரிங்க. புழு பூண்டு பூச்சி சொல்றீங்களா? பறவை அதுவும் அப்படித்தான். ஒரு பொருள் பூச்சி பிடிச்சிருச்சு அப்படின்னாவே, பூச்சி பிடிச்சி ஒரு பொருள், ஒரு தானியம் பூச்சி பிடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? பூச்சி பிடிச்சிருச்சும்பாங்க. ஆமாங்க. சாவியா போச்சும்பாங்க, பூச்சி பிடிச்சிருச்சும்பாங்க. பூச்சி பிடிச்சிருச்சுனாவே பூச்சி உள்ள அரிச்சு அது மொட்டையாக்கிட்டு உள்ள ஒண்ணும் இல்லாம பண்ணிருச்சுன்னு அர்த்தம். சரிங்க. சரிங்க. ஒரு தானியத்தை பார்த்து, ஒரு தானியம் பாத்தீங்கன்னா மேல ஓடு மட்டும்தான் இருக்கு, உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆமாங்க. அதுதான் பூச்சி பிடிச்சிருச்சும்பாங்க. என்னது? பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. பூச்சி வெட்டும்பாங்க. ஆமாங்க. ஆமாங்க. பூச்சி எப்படி வெட்டுது? பூச்சி வெட்டி குடைச்சி சாப்பிட்டுச்சுன்னு அர்த்தம். அப்போ பூச்சி உள்ள இருக்கிற பொருளை வெட்டி சாப்பிட்டா அது வந்து ஒண்ணுக்கமாகாதது, பயனற்றது, நட்டமானதுன்னு அர்த்தம். நட்டமானது, பாலானது, மதிப்பில்லா, அது பேர் பூச்சி வெட்டுன்னு பேர். பூச்சி வெட்டுங்கிற சொல்ல வந்து விவசாயிகள் பயன்படுத்துறாங்களா இல்லையா? அதுக்கு இதுதான் இதுக்கு அடையாளம் வந்து ஒரு பருப்பு எடுத்துட்டா பருப்பு முழுசா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற பருப்புடைய உள்ள இருக்கிற ஊன் இருக்காது, வெறும் தொல்லி மட்டும் தான் இருக்கு. அது யாரு சாப்பிட்டாங்க? அது யார் சாப்பிட்றாங்க? தொலைச்சிட்டு போகுதா இல்லையா? எல்லா பருப்பையும் ஓட்டை விடு, எல்லா பருப்பையும் நீங்க வேர்க்கலையை வச்சு பாருங்க, உள்ள எறும்பு உள்ள போது வெறும் தொல்லி மட்டும் வச்சுட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கு பேரு தான் பூச்சியம்னு. பூச்சியம்னு ஒன்றும் இல்லாதுன்னு அர்த்தம். இது சித்தர்கள். இது வந்து அந்த பூச்சியம்ங்கிறது வட்டம்னு அர்த்தம், முழுமை வட்டம்னு அர்த்தம். இதுதான் விஷயமே. ஆக இந்த வாசு இது 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 தனி. இந்த வாசு சாஸ்திரங்கள் கட்டடத்தை அடிப்படையாக கொண்டது. விண்வெளி அடிப்படையாக கொண்டதுன்னா விண்வெளி கண்டுக்கு தெரியாது. விண்வெளி அடிப்படையாக விண்ணில் இருக்கிற கோள்கள், அமைப்புகள், அணு வரைக்கும் ஆராய்ச்சி பண்றதுதான் வாஸ்துன்னு பேரு. வாசுனா கண்ணுக்கு தெரியாத அணுன்னு அர்த்தம். என்னது? அதை அப்படி ஆமா, அதை வச்சு பெருசு பண்ணிட்டு புள்ளி, அப்புறம் அதுல இருந்து கோடு, வட்டம் அப்படி பெருகிட்டே போகும். அப்புறம் 3 பரிமாணம், 4 பரிமாணம், 5 பரிமாணம், 6 பரிமாணம். பெட்டினா 3 பரிமாணம் நீளம். ஒரு பெட்டி பாக்குறோம், சதுர பெட்டி பாக்குறோம், நீள அகல உயரம் இருக்கு. இது 3. நம்ம கண்ணு வந்து 3 டைமென்ஷன் தான் பார்க்கும். 3 தான் பார்க்கும். நம்ம கண்ணுக்கு 3 தான் பார்க்கும். நீளம் தெரியும், அகலம் தெரியும், உயரம் தெரியும். 4வது வடிவம் தெரியாது, 5வது வடிவம் தெரியாது, 6, 7, 8, 9, 10, 11, 12 எல்லாம் தெரியாது. ஆனால் இந்த மூளை வந்து அந்த யூகிக்கிற தன்மை உண்டு. 11 வடிவங்கள் வரைக்கும் யூகிக்கும். ஆனால் கண்ணு உணராது, மூளை உணரும். ஆச்சரியமா இருக்கும். கண்ணு உணர்ற மாதிரி இருந்தா நம்ம எதை வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அகத்துலதான் உணர முடியும், மூளைதான் அது உணர முடியும். கண்ணு 3 வடிவத்தை பார்க்கும். பார்த்தீங்கன்னா நீளம், அகலம், உயரம். 4வது வடிவத்தினுடைய தன்மை நமக்கு தெரியாது. அந்த 4வது வடிவம் தான் இந்த உயிர். 4வது வடிவம், 5வது வடிவம், 6வது வடிவம் மாறிட்டே போயிட்டே இருக்கும். அப்ப இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது வேற ஒண்ணும் இல்லை, அந்த மையன் தான் உருவாக்குனது. அது தமிழ் இருக்கிற கட்டளை கலைகளை தொகுத்து வாஸ்து சாஸ்திரம். இந்த வாஸ்து கீழே தான் சோதிடம் வருது, வாஸ்து கீழே தான் மந்திரம் வருது.
சோதிடம் என்பது கட்டடத்தை அடிப்படை. அது கட்டம் போட்டுவாங்க. கட்டம்னாவே வீடு, கட்டம்னாவே சரிங்க. வீடு. 12 கட்டம் போடுவாங்க. இதெல்லாம் அந்த விண்வெளியை குறிப்பதுதான். சரி. அதனால சுத்தி பார்த்து இந்த கோள்கள்லாம் போடுவாங்க. கோள்கள்லாம் போட்டுக்குவாங்க. ஒரு கணக்கு. 7 கோள்கள் 8 கோள்கள் 9 கோள் இப்படி சொல்றாங்க. அந்த இந்த 2 பக்கம் சமமா இருந்தா நல்ல சாதகம். சரி. இந்த கட்டத்துல அப்படி சொல்றாங்க. வருடத்துல 10 மாதம் வந்து 2 மாதம் தான் கோள்கள் சமத்துல இருக்கு. இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4 அப்படி இருந்து சமசாதகம்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. அப்ப சமத்துல இருக்கும். அப்ப இந்த பக்கம் 4 கோள், உதாரணம் சொல்றேன், 4 கோள், இந்த பக்கம் 4 வந்து சமசாதகம், குற்றம் இல்லாத அர்த்தம். கோள்கள் ஏகமா அந்த 12 கட்டத்திலேயே பரவி இருந்ததுன்னா அது மட்டரகமான சாதகம், குறை சாதகம்னு அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா வருடத்துக்கு 10 மாதம் அந்த கோள்கள் பரவித்தான் கிடக்கு, 2 சமத்துல வராதுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? எல்லாருமே குற்றமுடையவங்கன்னு அர்த்தம். வருடத்துல 2 மாதம் மட்டும்தான் சமஜாதகம். வருடத்துல சரி. சமஜாதகம். அதாவது அந்த கோள்கள் சமமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படியோ இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கணக்கு. ஆனால் அப்படி இருக்கட்டும். ஆனால் நமக்கு கிடைச்சது ஒரே வாய்ப்பு, யோகத்தின் மூலமாக எல்லா குற்றத்தையும் அடிச்சு நொறுக்கிறது. சரி. அதுக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு அணு ஆற்றலே வாழ்றது. அந்த ஆற்றல் பார்த்து வாங்க. அணு ஆற்றலே அது ஆற்றலையே வாழ்றது. ஆற்றல் கண்ணுக்கு தெரியாது. சரி. நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் வந்து திடப்பொருள் தான். சரி. திடப்பொருள்னால உடம்பு கெட்டு போகுது. சரி. அதுக்காக அதிகமா சுரக்க வேண்டியது இருக்குது. அந்த திடப்பொருளை செரிக்கிறதுக்கான அதிக விஷம் சுரக்க வேண்டியது இருக்குது. இந்த விஷத்தை நீக்குவதற்காக உடல் பாடுபட வேண்டி இருக்குது. அந்த விஷம் வெளியே போகிறதுனால உள்ள செஞ்சு எல்லா உறுப்பையும் பாதிச்சிடும். அப்ப இயற்கையா இருக்கிற அந்த உடம்ப நம்ம திடப்பொருளை போட்டு நமக்கு நாமே விஷத்தை உண்டாக்கி நாமளே செத்து போகிறோம். இந்த விஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஏன்னா விஷம் திங்காத எவனும் கிடையாது. இந்த விஷத்தை இந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இந்த உடம்பு அணுவாலானது. இந்த உடம்பு தான் கோயில். இதை வச்சுதான் கோயிலே வடிவமைக்கிறாங்க. உலகத்துக்கு எல்லா கோயிலுமே மனிதன் தான் அடிப்படை. இது இந்தியா, பாரத நாடு, இந்திய நாடு, இதைதான் முதல்ல இந்தியாவுக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்தை, கட்டடக்கலை அறிமுகப்படுத்திய மையம்தான். தமிழ் மையன்னு பேரு. அது உலகம் பூரா பரவி நிற்குது. முக்கோணமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கோபுர வடிவத்தில் இருக்கும். எல்லாம் முக்கோணம் தான். எல்லாம் முக்கோண வடிவம் தான். என்னது? முக்கோண வடிவம். அந்த நுனி வந்து வானத்தை பார்த்துட்டே இருக்கு. நுனி வந்து வானத்தை அம்பு வந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கும். அதான். அப்ப வானத்தை நோக்கி போறதுதான் அடிப்படையே. இதுதான் இந்த சூட்சமா சொல்லப்படுது. ஏன் முக்கோண வடிவத்தில் இருக்குது? எல்லாமே அம்பு வடிவம். அங்கத வழி அதுதான். அம்பு முனை எது நோக்கி இருக்குது அதை நோக்கி நீங்க போக வேண்டும். அப்ப விண்வெளிக்கு தான் போகணும்னு சொல்லுது எல்லாமே. அப்ப நம்ம விண்வெளியை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பூமி ஒரு விண்வெளி தான், நிலா ஒரு விண்வெளி தான், எல்லாமே விண்வெளி தான். எல்லாமே நம்ம விண்வெளி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பூமியில வாழ்றோம் இல்லையா? பூமி எங்க இருக்குது? ஆமா, இதை யாரும் மறந்துட்டோமே. அப்புறம் வாழ்றதே விண்வெளியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்றதே விண்வெளி தானுங்க. எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒண்ணுமே இல்லை, விண்வெளி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வீட்டுல பிரச்சனை வந்துருச்சு, வேற வீட்டுக்கு போக போறோம். சரிங்க. அப்புறம் அது அழுதுட்டு போகணுங்கிறது இல்லைங்களே, பிரிஞ்சுட்டா அழுகுறாங்களே, அது வேற. அது சாவு. ஐயோ கரும. அத இளவ பத்தி பேசுறீங்க. நான் குடியேற்றத்தை பத்தி பேசுறேன். நீங்க சாவை பத்தி பேசுறீங்க. விண்வெளிக்கு போறதுக்கு இந்த தின்று சாவு. ஐயோ, அது கிடையவே கிடையாது. உயிரோடு போய் குடும்பம் நடத்த போறோம். இதே வேலை அங்க போய் வீடு கட்டி வாழ்றோம். இதே வேலை தான். இயற்கை இங்க கொண்டு வந்து போட்டுச்சு. இங்க இடம் பிரச்சனைக்குனால நம்ம என்ன அந்த இடத்துக்கு போறோம். அங்க போய் இதே மேலே அங்க போய் இதே மாதிரி யோகத்துல வாழ்ந்து அங்க வந்து சமாதி அடைகிறாங்க. பூமியில பண்ற வேலையை ஆகாயத்துல பண்றோம். பூமியில இனப்பெருக்கம் பண்ற மாதிரி ஆகாயத்துல இனப்பெருக்கம் பண்றோம். இது பல முறை படிச்சுதான் புரியும். சில பேர் கேளுதான். இது பதிவாயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப எல்லாத்துக்குமான பதில் இது. கேட்ட கேள்வி சரிதான்.
செத்து போறதா இல்ல உயிர் அப்படின்னா விண்வெளி ராக்கெட்ல போறான் இல்ல விண்வெளி ஊர்தியில போறான் செத்து போய் போறானா அங்கேயும் குடியிருக்கிறான். இனப்பெருக்கம் மட்டும் பண்ணல, ஏன்னா திருமணம் பண்ணல, இனப்பெருக்கம் மட்டும் பண்ணல, மத்த எல்லாம் பண்ணிட்டானுங்க. இனப்பெருக்கம் பண்ணணுமா ஆணு பெண்ணு போகணும், 2 பேரும் கணவன் மனைவியா போகணும், போய் இனப்பெருக்கம் பண்ணி காட்டணுங்க. அதுக்குத்தான் நான் முயற்சி பண்றேன். அங்க போய் உயிர் எப்படி வாழுது அப்படின்னு முயற்சி பண்றேன். எல்லாத்துக்கும் இந்த கலை தெரியாதுன்னு பயப்படுறாங்க எல்லாமே. இந்த கலை தெரியாதனால இருந்த கலை. அப்ப இயற்கை நமக்கு அப்படியே இந்த உணவு கட்டுப்பாடு இருந்தா இயற்கையே உணவு திங்கிறதுனால மரணத்தை கொண்டாந்து நோயில கொண்டாந்து விட்டுருது, உணவை குறைச்சிக்கிறதுனால மரணம் இல்லைன்னு அது இயற்கை சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் 4000 ஆண்டுக்கு முன்னாடி திருமூலர் வந்து உண்டி உண்டி சுருக்கின் உபாயம் பரவுல. உபாயம் நன்மைகள், உபாயம் நன்மை. அது எந்த சைவ சித்தாந்தவாதியும் அதை கடைபிடிக்கவே இல்லை. உண்டி சுருக்கின்னு அது எப்படின்னு தெரியல. சரி, அது யாராவது முயற்சி பண்ணாங்களா? இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணல. இதுக்கு வந்து சைவ சித்தாந்த அடிப்படை நூல்ல திருமந்திரம் 10ஆம் திருமுறைன்னு சொல்லுவாங்க. 10ஆம் திருமுறை 12 திருமுறைகள் சொல்லுவாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது யோகம். நீங்க 63 நாயர் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா 63 நாயன்மார் சிலை இருக்கும். 63 கடைசியில இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா கடைசின்னு நினைக்கிறேன் எங்கேயோ பார்த்தீங்கன்னா திருமுறன்னு போட்டிருப்பாங்க. ஐயா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த காய்கறி மட்டும் வதக்கி சாப்பிட்டு தண்ணியில ஓட்டலாமையா? கடைசி வரையும் நம்ம நீர்பயிற்சியில இருக்கிறது எது சிறப்பையா? முதல்ல காய்கறி பயிற்சி, தண்ணீர் பயிற்சி, காய்கறி முதல்ல தண்ணீர்ல தொடங்கி காய்கறில முடிக்கலாம். அது ஒரு நாள்ல முடிக்கலாம். இப்ப 48 மணி நேரத்தை போட சொல்றேன். இந்த 48 மணி நேரம் பண்ணி 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 பயிற்சி பண்ணிட்டே இருந்துட்டீங்கன்னா அந்த உணவு பழக்கம் எல்லாம் நம்ம விட்டுருவோம். உணவு பழக்கம் தானே தவிர உணவு வேற, உணவு பழக்கம் வேற. நமக்கு சுத்தமான நீர், சுத்தமான காற்று தான் பரிசீலனை பண்ணணும். இது பரிசீலனை பண்ணி இது பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் உணவு பழக்கம். இதுதான் உணவு. நீரும் காற்றும் தான் உணவு, மற்றது உணவு பழக்கம். அப்ப இந்த இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா நல்லா பசி எடுத்துச்சு. வர மாதிரி கீரை, பாலக்கீரை வாங்கிட்டு வந்து ஒரு 3 மணிக்கு வதக்கி நல்லா கடைஞ்சி சாப்பிட்டேன். அவ்வளவுதான். இது 2 நாளைக்கு போடுங்க. 2 நாள் வர்றப்ப அது மீறிமனு ஒரு 10 ரூபாய்க்கு மேல வராது. எவ்வளவு? 10 ரூபாயா? 20 ரூபாயா? ஒரு கத்தை 20 ரூபா. ஒரு கத்தை 20 ரூபா. ஆமாய்யா, சந்தையில. அதாவது கிடைக்குது. அதாவது கிடைக்குது. அது இல்லைன்னா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்காய், இந்த முருங்கைக்காய் எது விலை கம்மியா அது பிடிச்சிருக்கலாம். முருங்கைக்கீரை, அவ்வளவுதான். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இருக்கா அது போட்டு அது சாப்பிட்ட உடனே அப்படியே எல்லாம் கப்பு சிப்புன்னு அடங்கி போச்சு. சாப்பிட்ட உடனே அடங்கிடு பாருங்களேன். அதுக்கே அவ்வளவு வேலை செய்யுது. அதுக்கே வேலை செய்யுது. அது பாருங்க, நாளைக்கு காலையில அது போயிடும். சரியா? சரி, முடிச்சுக்கலாம். படிங்க. எதுல விட்டீங்க? படிங்க, முடிச்சுக்கலாம். அந்த 5 நிமிஷம். அப்புறம் இரவு 8 மணிக்கு பேசிக்கலாம். எதுல எங்க விட்டீங்க? 102ஆம் பக்கம். இதை சரிப்படுத்துவது மந்திர சாஸ்திரத்தினால் மட்டுமே முடியும். திருமுருக கிருபானந்த வாரியார் அவருடைய வாரியார் வரலாறு என்ற சுயசரிதத்தில் கீழ்கண்டவாறு தெரிவிக்கிறார். என் ஜாதகத்தை ஜோதிடர் சிலரிடம் கொடுத்து பலன்களை கேட்டறிய முயற்சித்தேன். அவர்கள் எல்லோரும் கூறிய பதில், நீங்கள் முருக பக்தர், உங்களுக்கு கோள்கள் எந்த கெடுதியும் செய்ய முடியாது, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை, தங்கள் வாழ்க்கை எப்போதும் மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கும், மந்திர சாஸ்திரம் வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் மீறி நிற்க வல்லது, வருடத்தில் 10 மாதங்களில் பிறக்கும் குழந்தை ஜோதிட குறைபாடு உள்ள பெரும்பாலான மக்களுக்கு உள்ள ஒரே தப்பிக்கும் வழி இதுதான். இதை கூறுவது பகவத்கீதையும் திருமூலரின் திருமந்திரமும். இவற்றை ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த கலையை கற்காவிட்டால் நாம் பெரும்பாலான மக்கள் நல்ல வாழ்வையை இழந்து விடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்தை நம் உடலில் தங்க வைக்கும் இந்த கலை நம் ஜாதகத்தில் உள்ள எல்லா குறைபாடுகளையும் எதிர்த்து நின்று மனச்சாந்தியை கொடுக்கும். அழிவை பற்றி சொல்லாத மதங்களே கிடையாது. இன்னொருக்க படிச்சுக்கலாங்களா? அதுவே மட்டும் இந்த உயிரை தக்க வைக்கிறத தெய்வத்தை தக்க வைக்கிறது. அப்ப உயிரை தக்க வச்சுட்டோம்னா நீங்க குற்றம்லாம் போயிடுது. அப்படி எது பார்க்க தேவையில்லை, எந்த கட்டமும் பார்க்க தேவையில்லை. உயிரை தக்க வைக்கிறதுக்கான சூட்சுமம் ஜோதிடத்துல கிடையாது. உயிரை தக்க வைக்கிறதுக்கானது வாஸ்துல கிடையாது, ஜோதிடத்துல கிடையாது, மந்திரத்துல கிடையாது.
மந்திரத்தால் ஆரோக்கியத்தை வர வைக்க முடியாது, சோதனத்தால் ஆரோக்கியத்தை வர வைக்க முடியாது, வாஸ்தினால் ஆரோக்கியத்தை வர வைக்க முடியாது. இதை வந்து யோகத்தின மட்டும்தான் ஆரோக்கியத்தை வர வைக்க முடியும். இதுதான் பரிணாமத்தினுடைய உச்சகட்டம். டார்வின் சித்தாந்தம், இங்கிலாந்து டார்வின் சித்தாந்தம், இங்கிலாந்து மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர்தான் வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். இந்த வாலில்லா குரங்கு தான் பல கோடி ஆண்டா மாறி மாறி மனிதனாக மாறிச்சு. அப்போ இது எதிர்காலத்தில் எப்படி வளர்ச்சி அடையும் என்று சொன்னார், தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே தன் சந்ததியை பெருக்க வல்லதாக இருக்கும். தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே. இப்போ நாம வந்து அழித்துக் கொள்ளாமல் நம்ம இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கலாம். இதை 16-17 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கலாம். பெண்களும் ஆண்களும் இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த இடம் தேடி அடைவதற்கு தான் விண்வெளி. அதுக்குதான் இந்த மின்சாரத்தை நான் கண்டுபிடிச்சதே. இந்த மின்சாரத்தை 1 கிராம் மின்சாரத்தில் 1 கிராம் தண்ணியிலிருந்து 1 கிராம் தண்ணி இதுக்கு வரை கணக்கு போட்டு கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்ல, பல கம்பிகள் வச்சு பார்த்தேன். செம்பு கம்பி, அலுமினி கம்பி, துத்தநார் கம்பி, அப்புறம் வந்து இரும்பு கம்பி, வெள்ளி கம்பி, 5-6 கம்பி. இதான் மலிவு. வெள்ளி தான் விலை அதிகம். செம்பு கம்பி விலை கம்மி, ஜிங்கு கம்பி கட்டு கம்பி விலை கம்மி, அப்புறம் வந்து அலுமினி கம்பி ரொம்ப சீப்பு. இந்த 3 தான் இருக்குதே மலிவு. இதுவே பயங்கர மின்சாரம் தருது. இதுக்கு அடுத்தபடி இன்னொன்று கண்டுபிடிக்கணும். இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குதான் நான் நோபல் பரிசு வாங்கணும்னு துடிக்கிறேன் நான். இது எவனும் மீறவே முடியாது. என்ன கண்டுபிடிச்சது நான். இது வரைக்கும் யாருமே 1 கிராம் தண்ணி ஆராய்ச்சி பண்ணதே இல்லை. என்னது, ஒரு டேம் ஆராய்ச்சி பண்ணி டேம்ல இருந்து தண்ணி விட்டு மின்சாரம் எடுப்பானுங்க. அது ஆராய்ச்சி பண்ணுவீங்க முட்டாங்கள. 1 கிராம் தண்ணிடா. அதுல அணுகுண்டு மாதிரி சக்தி இருக்குன்னு சொல்றேன். அது எப்படி அணுகுண்டு மாதிரி சக்தினா, எந்தெந்த கம்பி வைக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அணுகுடைய சக்தி மாறும். இது எப்படி கடத்துதோ அந்த மாதிரி. இந்த கம்பி வேகமா கடத்துச்சுன்னா அதிகமான மின்சாரம், மெல்ல கடத்துச்சுன்னா குறைவான மின்சாரம். அப்போ அங்க உற்பத்தி ஆகுறது என்னன்னா, நம்ம குறைஞ்சபட்சம் அது வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லி வாட்ஸ் உற்பத்தி பண்ணுது. இந்த கம்பிக்கு தகுந்த மாதிரி அது ஆற்றல் வெளிப்படுது. அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்ன நம்பவே முடியல. அடடாடா, ரொம்ப விஷயம். சில பேர் சொல்லுவாங்க கம்பி தான் அனுப்புது. கம்பியெல்லாம் அனுப்புறது இல்லை. இந்த தண்ணி அதிர்வதனால் இந்த மின்காந்த அலைகள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அது 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வெளியே வரணும். 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வந்தா தான் திரவத்திலிருந்து திடப்பொருள் உள்ள பூதும். எப்பயுமே திடப்பொருள் வந்து திடத்தை உடைக்க முடியாது. பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கோம்னா, பாத்திரத்தை தண்ணி வச்சிருக்கிறோம், தண்ணி ஒரு நாள் பாத்திரத்தை உடைச்சிட்டு வெளியே வராது. பாத்திரத்தை உடைச்சிட்டு ஆனா அதுக்கு ஒரு அணு இருக்கு பாத்தீங்களா, அந்த அணு பாத்திரத்தின் வழியாக வெளியே போயிட்டு இருக்கும். யாருக்குமே தெரியாது. அதுக்கு 2 ஊடகம் இருக்கணும். 2 ஊடகம் இருந்தா கடத்துறது கண்டுபிடிக்க முடியும். பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டீங்கன்னா அது பூரா மின்சாரம் பரவி நிற்கும். ஆளை கொள்ளாது ஒண்ணுமே தெரியாது. ஆளை கொள்ளாது ஒண்ணும் தெரியாது. அது வீணாயிட்டு இருக்கும். ஆச்சரியமா இருக்குது. இதுதான் என்ன பண்ண அப்படின்னா, அப்ப பாத்திரத்தோட சேக்கடிக்கிறது இல்லை. என்னடா வீணாயிட்டு இருக்குது. அது ரெண்டு பொருள் வேணும். 2 வேறுபட்ட பொருள் வேணும். இங்க ஒரு பாத்திரம், இங்க ஒரு பாத்திரம். 2 பாத்திரத்துல தண்ணி ஊற்றிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. இதெல்லாம் நுட்பமா ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சது. இது என்ன வித்தியாசமா இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுதுதான் பிளாஸ்டிக் டியூப்ல போட்டு பார்த்தேன். பிளாஸ்டிக்ல ஏன்னா அது மின்சாரத்தை கடத்தாது. பிளாஸ்டிக் டியூப்ல போட்டுட்டு வேறுபட்ட 2 கம்பி, ஒரு அலுமினி கம்பி, செம்பு கம்பி வச்சு பார்த்தா மின்சாரம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா மின்சாரம் இதோட எவ்வளவு சொல்ல இல்லையே. என்ன ஆச்சரியமா இருந்தது. என்னால நம்பவே முடியல. என்னடா ஒரு சொட்டு தண்ணில இருந்து 0.7 வோல்ட் வரும். அப்புறம் சந்தேகம் வந்துருச்சு. அப்போ உடனே எல்இடி லைட் எரியணும்னா பேட்டரியில சின்னதா இருக்கு எல்இடி லைட், அது எரியணும்னா 3 வோல்ட் வேணுமே. இது 3/4 வோல்ட் தானே இருக்கு. செக் பண்ணி பார்த்தா அதுக்கு மேல ஏறவே இல்லை. அப்புறம் 0.8 காட்டுச்சு. கிட்டத்தட்ட 1 வோல்ட் வரைக்கும் வந்துச்சு. இந்த 1 வோல்ட் வச்சு எரிக்க முடியாதே. எதுவுமே பண்ண 1 வோல்ட் வச்சு 1 வோல்ட்ல எதுவுமே எரியாது. குறைஞ்ச வச்சு 3 வோல்ட் இருக்கணும். இப்ப நம்ம பயன்படுத்துற எல்லாமே மினிமம் 3 வோல்ட் இருக்கணும். ஏடா 3 வோல்ட் வேணும் எங்கடா போகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்ப 1 கிராம் வச்சுட்டோம். அதே மாதிரி இன்னொன்று வச்சு எப்படின்னு பார்த்தேன். இன்னொன்று வச்சு பார்த்தா டபடா மாறிடுது. எனக்கு ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏடா 1 வோல்ட், இதை கனெக்ஷன் 2 வோல்ட் வந்துருச்சு. அப்புறம் கனெக்ஷன் 3 வோல்ட். 3 வோல்ட் வச்சுக்கிட்டு அப்புறம் 4 வோல்ட். உடனே டக்கு ஒரு 5-6 வச்சு பார்த்தா 5 வோல்ட் காட்டிடுச்சு. உடனே எல்இடி வச்சு சைன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ 5 வோல்ட் வச்சு எரிச்ச உடனே எனக்கு அப்படியே கடவுள் நான் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், பார்த்துட்டோம், இறைவனை பார்த்தாச்சு, ரைட்ரா, இப்படி தாண்டா உடம்பு இயங்குது. அப்பவே சொன்னேன், கடவுளை கண்டேன்னு ஒரு கடித, ஒரு சும்மா கடவுளை வெளிச்சத்தை பார்த்துட்டு கடவுளை கண்டேன். நானே மின்சாரத்தை தயாரிச்சு எல்இடி எரிச்சது உலகத்துல முதல்ல நான் தான், 1 கிராம் தண்ணியில. அப்புறம் அப்படியே வச்சுட்டா அது 22 நாள் எரிஞ்சிட்டே இருந்தது. என்னால நம்பவே முடியல. எத்தனை நாள்? 22 நாள் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இல்லடா, அப்ப அது அப்படியே தண்ணி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அப்ப அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அது தானாவே மின்சாரத்தை தயாரிச்சுக்குது, தானாவே வெளியே அனுப்புது, தானாவே மறுபடியும் அந்த அந்த பேட்டரியினுடைய மின்சாரம் அந்த எல்இடிக்கு என்ன கரண்ட் தேவை அதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குது. அடாடாடாடா, கழட்டி வச்சா ஓய்வு எடுக்குது. அந்த ஓய்வு எடுக்கிற நேரத்துல குறைஞ்ச வோல்ட்டை திருப்பி என்ன பண்ணுதுன்னா மேலே ஏற்றிக்குது. என்னால நம்பவே முடியல. அப்புறம் என்னோட தானாவே மின்சாரத்தை உண்டாக்குது, தானாவே குறைச்சிக்குது, தானாவே திருப்பி எங்கிறது வந்துச்சு. அப்ப உறிஞ்சிக்குதுன்னு அர்த்தம். இப்ப போன பொருளை உறிஞ்சி தன்னை ஏத்திக்குது. அப்ப இழந்ததை மீட்டுக் கொள்கிறது, இழந்ததை மீட்டுக் கொள்கிறது. ஆடாடாட, என்னடா பெரிய விஷயம்! இதுல எங்க எந்த புத்தகத்திலையும் கிடையாது, உலகத்துல எந்த புத்தகத்திலையும் கிடையாது. போச்சுரா, நம்மகிட்ட சிக்கிடுது. கரெக்டா இந்த செயற்கை நுண்ணறிவு வந்த உடனே எவன்ட்டையும் கேள்வி கேட்க தேவையில்ல. அவங்ககிட்ட கேள்வி கேட்ட உலகத்திற்கு எல்லா பதிலும் அது சொல்லிடும். அப்படித்தான் இருக்கு. மீண்டும் நம்ம அதை பத்தி பேசுவோம். சரியா? நன்றி.